ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். அடுத்த முறை சிக்கன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பெப்பர் சிக்கன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. இதுக்கு நான் 600 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர், புளிக்காத நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கூட விடுங்க. கையில் கூட பிசைஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் நல்லா இறங்கி நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக கிடைக்கும். இது நல்லா இப்போ பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா இதை ஊற விட்டுருங்க. மேரினேட் பண்ணி வச்சு ஊற விட்டுருங்க. மூடி போட்டு மூடி வச்சுட்டு இப்போ ஒரு மசாலா அரைக்க போகிறோம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 3 லவங்கம், 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். மிளகு, 2 வரமிளகா, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இது பவுடராக அரைக்கணும்லாம் இல்லை, தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். இப்போ இதே பேனில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கனை, அதை நம்ம இப்போ தான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒன்றுனா எடுத்து போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். அது அப்படியே வேகட்டும். அப்போ தான் ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து இதை ஒன்றுனா திருப்பி போட்டு எடுங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 to 8 மினிட்ஸில் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். நான் நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். திருப்பி திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சிக்கன் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஒரு 2 பேட்சாக போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. இல்லைனா அதே எண்ணெயிலே நம்ம இந்த சிக்கனை நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனாக நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாக நல்லா நறுக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம், அதையும் நல்லா நைஸாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நல்லா பொரிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கிறேன். இந்த பூண்டு அந்த எண்ணெயில் வறுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா, தண்ணி ஊற்றி அரைக்க சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதையும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த சிக்கனில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். சிக்கனை போட்டுட்டு நல்லா அந்த மசாலாவோட சேர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷா இல்லை சாப்பாட்டுலேயே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் போட்டிருக்க காரங்கள்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதே அளவில் நீங்களும் செஞ்சீங்கன்னா செம்ம டேஸ்டியான ஒரு பெப்பர் சிக்கன் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ் எல்லாத்தையும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது செய்யும் போதே நாக்கில் எச்சில் ஊறும். அந்த அளவுக்கு டெம்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.